பாத்தீங்களா? அப்ப தலைமை இப்படி இருந்தா அப்ப அவங்க கீழ இருக்கவங்க எப்படி இருக்கவங்க? இதே மாதிரிதான் அவங்களும் பேசுறாங்க. அப்படியா? அணில்கள் பாருங்களேன். அந்த சேலம் கையோடமா மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்து அவங்க எப்படி பேட்டி கொடுக்குறாங்க பாருங்க. இல்லைங்க இல்லைங்க, நான் நிஜமானு சொல்றேங்க. நான் அந்த 1000 ரூபாயும் வாங்கல. வாங்கல. ஏதோ 5000 ரூபாய் போட்டிருக்காங்களாமா, அதையும் நான் வாங்கல. எங்களுக்கு அந்த காசே எங்களுக்கு தேவையில்லைங்க. இங்க நான் இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு தாங்க இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேனே. நானு நீ பணக்காரமா? உனக்கே அந்த காசு முடியல, இது தாண்டவே முடியல. திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு பேக்ல வச்சுட்டு நான் இங்க வந்துட்டு நானு உண்மையாலுமே சொல்றேன். நாங்க வந்து அந்த 1000 ரூபாய் நான் வாங்கல. நான் போய் சொல்றேன்னு நினைச்சாலும் சரி, அந்த 1000 ரூபாயும் வாங்கல. இப்ப 5000 ரூபாய் போட்டிருக்காங்களாமா, அந்த 5000 ரூபாயும் நான் வாங்கல. உண்மையான சொல்றேன், எங்க தலைவர் வந்தா போதும். அவரு வந்தா மட்டும் போதும் எங்களுக்கு. வந்தாதானே வர மாட்டாங்களே, அவர்தான் பண வெளியே பண்ணுகிறாரு. எதுக்கு நான் கேட்டு 5000 எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அது சொல்ல தெரியுமா? 1000 2000 சம்பளத்தை விட்டு தான் வந்து பாக்குறாங்க. தற்கொலை சம்பளத்தை விட்டு வந்து பாப்போனா. அதான் அதுல விஷயமே. 2000 சம்பளம் விட்டு வரேன்னா நீ கேட்க மாட்டேதா? அந்த 5000 ரூபாய் நீ கேட்க மாட்டேதா? முதல்ல வந்து அந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு ஆகாது. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து 2000 சம்பாதிக்காங்கன்னா அவங்களோட இன்கம் ஆண்டு வருமானம் வேற. ஸோ இந்த தொகையில அது யாருக்கு தேவைன்னா ஒரு ஏழ்மையான ஃபேமிலிக்கு தான். ஸோ அவங்களுக்கு தேவையான மக்களுக்கு போய் சேருது. அதனால என்னன்னா இந்த அணில்கள்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா? இந்த ஊக்கத்தொகைகள் பார்த்து ஓசியில் தராங்க, ஓசியில் தராங்க வந்து கொச்சப்படுத்தாங்க. ஆனா அண்ணன் என்ன சொல்லுவாரு, இது ஓசிலாம் சொல்லாதீங்கம்மா, இது வந்து ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது அதான் பாத்தியா, அண்ணன் சொல்ற கருத்து அந்த அணில் கேட்கறாங்கன்னு தெரியல. ஆமா அவரே